என்கிட்ட யாராவது வந்துட்டு ப்ரோ ஏதாவது ட்ரிபிள் ஏ கேம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னால் நான் வந்துட்டு பேச தெரியாது மேடம் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். பட் இதுவே இண்டி கேம்ஸ் யாராவது வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டால் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காண்டா அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ட்ரிபிள் ஏ கேம்ஸை விட இண்டி கேம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது வந்துட்டு சிம்பிளாக ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ப்ரீஸியாக அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போகும். ஸோ இன்னைக்கு நான் 2 அண்டர் ரேட்டட் கேம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த கேம்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அந்த ரெண்டுக்குமே வந்துட்டு 2 பார்ட் சீக்வல் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் விளாட்டு செகண்ட் பார்ட் விளாடலாம், இல்லை செகண்ட் பார்ட் விளாட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் விளாடலாம். இட் டசன்ட் மேட்டர். ஸோ அந்த 2 கேம்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ராவல் அண்ட் லிட்டில் நைட்மேர்ஸ். அண்ட் இந்த 2 கேமுமே நான் 2 பார்ட்டுமே விளாண்டுருக்கேன். இது எல்லாமே எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அன்ராவல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே பிசியில் மட்டும்தான் இருக்குது. ஸ்டீமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா மற்ற விதத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபோனில் விளாடுற மாதிரி கேம் சொல்லுங்கள் அப்படின்னா லிட்டில் நைட்மேர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அன்ராவல் பற்றி பார்ப்போம். அன்ராவல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோஸ் அ கேரக்டர் மேட் ஆஃப் யான்னா வந்துட்டு நம்ம இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு ஒரு இது நூல் வச்சுருப்பாங்களே அதுதான் யான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு வயசான பாட்டி ஸ்வெட்டர் பின்னுறதுக்காக ஒரு யான் பண்டில் எடுப்பாங்க. அதுலேருந்து உருவாகிறது தான் யானி அப்படின்ற கேரக்டர். அதுதான் நம்மளோட கேமோட மெயின் ப்ரோட்டகானிஸ்டும். இந்த யானி அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா இந்த பாட்டி வந்துட்டு ரொம்பவே நிறைய மெமரிஸ், நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு இடமா இந்த யானி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு ட்ராவல் பண்ணும். அண்ட் இது வந்துட்டு போயட்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதை எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கால் கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்வாங்க. எல்லாமே வந்துட்டு கனெக்டட் டு அஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு நேரேட்டிவ் இருக்கிறது தான் இந்த ஸ்டோரி. அண்ட் இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கேம். உங்களுக்கு அப்படியே வந்துட்டு எப்படியாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியே காம் டவுன் பண்ணுறதுக்காக அப்படியே ப்ரீஸியாக ஒரு கேம் தான் வந்துட்டு இந்த அன்ராவல் அப்படின்ற கேம். அண்ட் இது ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இந்த யானி அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு போயிட்டு அதோட ஹார்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதை கலெக்ட் பண்ணும். அது கலெக்ட் ஆக ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர் இது வந்துட்டு ரிஸ்டோர் ஆகும் அந்த பாட்டியோட வீட்டில். அண்ட் ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர் ரிஸ்டோர் ஆக ஒவ்வொரு மெமரி வந்துட்டு அவங்க நம்ம ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு பிக்சரைஸும் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஸ்வீடனில் இருக்க ஏரியாஸில் இருக்க பேக்ரவுண்ட்ஸ் வச்சு நிறையவே இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம். மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பார்ஷியலி இந்த ஸ்பைடர்மேன் இது மாதிரி நம்ம அந்த யானத்துக்கு போட்டு அந்த ஸ்விங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மச் ஆஃப் திஸ் கேம். ஏன்னா இது நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த 4 கேம்ஸுமே வந்துட்டு எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்க கேம்ஸ். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா விளையாடி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி ப்ரோ, அன்ராவல் 1 ஓகே. அன்ராவல் 2ல என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ராவல் 2ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்துட்டு நீங்கள் 2 பிளேயர்ஸாக வந்துட்டு விளையாடலாம். லோக்கல் கோஆப் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுருக்கேன். அண்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது இதில் எப்படின்னா இந்த நம்மளோட ஒரிஜினல் யானி அப்படின்ற இந்த ரெட் கலர் யானும் அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு யானும் வந்துட்டு வந்திருக்கும். ஒரு புயலில் அடித்து மாட்டியிருப்பாங்க. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் யானி வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு அந்த யான் அப்படியே நம்ம போகிற பாதையெல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டே வரும். பட் இந்த அன்ராவல் 2வோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 யானோட இதுவும் வந்துட்டு பிரேக் ஆகியிருக்கும். நம்ம ரெட் யானியோடது பிரேக் ஆகிருக்கும். ரெட்டும் ப்ளூவும் வந்துட்டு பக்கத்தில் வந்த உடனே அவங்களோட யான்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். ஸோ 2 பிளேயர்ஸுமே வந்துட்டு கனெக்ட் ஆகியிருப்பாங்க. புல் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க ஒரு சில எக்ஸ்ட்ரா மெக்கானிக்ஸும் வந்துட்டு இதில் ஆட் ஆகும். அன்ராவல் 2 வந்துட்டு எதை பற்றின ஸ்டோரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2 சின்ன பசங்க அவங்க வீட்டில் அவங்கள சுற்றி நடக்கிற அப்யூசிவான சுச்சுவேஷன்ஸை எப்படி எஸ்கேப் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றின ஒரு கேம். வந்துட்டு மோர் ஆஃப் லைக் சிப்ளிங் கைண்ட் ஆஃப் திங் மாதிரி இருக்கும். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான கேமாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ் அண்டு ஒரு மாதிரி மெமரபிளான கேமாக இருக்கும். ரொம்பவே ப்ரீஸியாக போகும் இந்த கேம் கூட. இந்த யான்ஸ் 2மே வந்துட்டு அவங்க சுற்றி நடக்கிற அப்யூசிவான சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு தப்பிச்சு வேறு ஒவ்வொரு இடமா வந்துட்டு தாண்டி போயிட்டுருக்கும். கடைசியாக இது வந்துட்டு ஒரு இடத்துல அதுதான் அவங்களோட ஹோம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணி ஒரு இடத்துக்குள்ள போய் சேரும். அதுதான் வந்துட்டு கேம். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனிதிங். நான் நிறைய விஷயங்களை இதில் சொல்லலை, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த கேம் ஃபார் யூ கைஸ். இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேம். சரி, அதுக்கடுத்து லிட்டில் நைட்மேர்ஸ். இந்த அன்ராவல் கூட வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக அப்படி ப்ரீஸியாக இருக்கும். பட் இந்த லிட்டில் நைட்மேர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம்
நாட் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் இட் இஸ் லைக் ஒரு வெற்றிமாறன் படம் மாதிரி. அது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்காது, என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த கேம்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். லிட்டில் நைட்மேர்ஸ் 1 அண்ட் லிட்டில் நைட்மேர்ஸ் 2. ஃபர்ஸ்ட் லிட்டில் நைட்மேர்ஸ் 1 பற்றி பார்த்துரும். இது வந்துட்டு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஒரு தீம் ஆஃப் ஹங்கர், அந்த ஃபியர், அதுக்கப்புறம் அந்த க்ளூட்டனி, அந்த சின்னை வந்துட்டு நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பவர் வந்துட்டு அன்லிமிட்டடான பவர் யாருக்காவது கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அண்டு இது போகிற பாதை எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி டார்க்காக, ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ எப்படி ஒரு ஐசோலேட்டடான ஒரு சைல்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பானோ, எப்படி அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பானோ, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேமில் விஷுவலாக காட்டும். நாட் எக்ஸாக்ட்லி, பட் அதை வந்துட்டு ஒரு பின்பமாக காட்டும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கேம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடல்ட்ஹுட்டோட ஒரு பயங்கரத்தையும் காட்டும். ஒரு அடல்ட்ஹுட் வந்துச்சுன்னா எப்படி எல்லாருமே வந்துட்டு ஒரு ரேட் ரேஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஏன் அப்படி ஓடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பிக்சரைசேஷன் பண்ண விதம் வந்துட்டு ஒரு மாதிரி, அது கோர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அன்செட்லிங்கான ஒரு செட்டிங்கில் இருக்கும். அது பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு சில டைமில் அந்த பயமும் அதே மாதிரி ஒரு பியர்ட் அவுட்டான இதுவும் வந்துட்டு கூட இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கேம். இதுவுமே வந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும். இதோட மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லோ கலர் ரெயின் கோட் போட்டு வந்துட்டு வருவாங்க. அவங்க தான் ப்ரோட்டகனிஸ்டாக இருப்பாங்க. அதுக்கடுத்து லிட்டில் நைட்மேர்ஸ் 2. லிட்டில் நைட்மேர்ஸ் 2 வந்துட்டு லிட்டில் நைட்மேர்ஸ் 1ல் இருக்க அதே விஷயங்களை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இப்போ நிறைய டெக்னாலஜி வந்ததுனால வந்துட்டு அதனால எப்படி பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். பெட்ரேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், ஆங்கர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸு, மேனிப்புலேஷன், கரப்ஷன், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை, பாலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான விஷயங்களை கூட வந்துட்டு இந்த லிட்டில் நைட்மேர்ஸ் 2மே எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அண்டு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆல்தோ 2 கேரக்டர் இருந்தாலும் நம்மளால் டியூவல் பிளேயராக வந்துட்டு இதை விளையாட முடியாது. ஒரு கேரக்டர் நம்ம விளையாடும், ஒரு கேரக்டர் வந்துட்டு கம்ப்யூட்டர் தான் விளையாடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் ஆஃப் த கேமில் வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டராக விளையாடுவோம். இதுலேயுமே அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்செட்லிங்கான, ஒரு மாதிரி அப்படியே ஐசோலேட்டடான, காத்தம் சிட்டிலேயே வந்துட்டு ரொம்ப மர்மமான ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் வந்துட்டு லிட்டில் நைட்மேர்ஸ் 2ல் இருக்கும். இது நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கலாம், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் பாலா கூட சொல்லியிருப்பார், அவங்கள இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஏன் வந்துட்டு அழகு இல்லாதவங்களெல்லாம் வந்துட்டு சாமியாக போர்ட்ரே பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் அழகாக ஒரு கேள்வி கேட்டிருப்பார், எது அழகு, நம்ம தான் அழகுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுக்குறோம், அழகுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது, அசிங்கன்றது ஒன்றும் கிடையாது, அழகுன்றது ஒன்றும் கிடையாது, எல்லாமே அழகு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார். இன்ஃபேக்ட் அந்த எசன்ஸை வந்துட்டு நம்ம இந்த கேமில் நிறையவே பார்க்கலாம். எஸ்பெஷலி லிட்டில் நைட்மேர்ஸ் சீரீஸ் ஆஃப் கேம்ஸில் வந்துட்டு நீங்கள் இதை நிறையவே பார்க்கலாம். ரொம்பவே அழகான அமானுஷங்கள் கலந்த வந்துட்டு ஒரு கேமாக இருக்கும். அண்டு கடைசியாக கேமில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்கள், ஹேட்ஸ் ஆஃப், நல்லா கலங்கிட்டேன், கண்ணு கலங்கி செதறிட்டேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வந்துட்டு ஒரு கேம். ஸோ இந்த 4 கேம்ஸ், அதாவது 2 கேம்ஸ் பற்றி தான் வந்துட்டு நான் பேசணும்னு நினச்சேன். உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு இந்த அன்ராவல் சீரீஸ் அண்ட் லிட்டில் நைட்மேர்ஸ் சீரீஸ் ஆஃப் கேம்ஸை வந்துட்டு விளையாண்டுருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் இன்னும் விளையாடலன்னா விளையாடி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.